அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரண்டு வேறுபட்ட ஆளுமைகள் பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் என்று கருதுகிறேன். இத்தகைய இரண்டு ஆளுமைகள் எத்தகைய ஆளுமையை நீங்கள் நேசிக்கின்றீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது. இரண்டரும் இளைஞர்கள், தற்பொழுது உயர்ந்த சம்பளத்தை பெறுகின்ற ஒரு நிலையில் அவர்கள் இருவரும் இருக்கின்றார்கள். ஆனால் இருவரும் அவர்கள் அடைந்த அந்த பாதை என்பது வேறுபட்ட ஒரு பாதையாக இருக்கின்றது. ஒருவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஓலவல் பரீட்சையிலே மிகச்சிறந்த பெறுபேற்றை பெறுகின்றார். பிறகு ஏலவல் கற்கைக்காக அவர் தன்னுடைய கல்வி பயணத்தை தொடர்கின்றார். அதிலும் மிகச்சிறந்த பெறுபேற்றை பெற்று அவர் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகின்றார். பல்கலைக்கழகத்தில் அவர் கற்று தன்னுடைய கல்வியை சிறப்பாக அவர் பூர்த்தி செய்து தனக்கென்று ஒரு நிறைவாக சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலை அவர் சேர்த்து கொள்கின்றார். அதில் உழைக்கின்றார், திருமணம் முடிக்கின்றார், குடும்பம் நடத்துகின்றார், தனக்கு வீடு கட்டிக் கொள்கின்றார், தனக்கு ஒரு வாகனத்தை வாங்கிக் கொள்கின்றார், நிறைவாக அவர் வாழ்கின்றார். எங்களுடைய பார்வையில் ஒரு நிறைவான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து வருகின்றார். அவரை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பு, அந்தஸ்து எல்லாம் இருக்கிறது. படித்தவர், பண்பாடுள்ளவர் எல்லாம் இருக்கிறது. அவருக்கு அவருடைய வாழ்க்கை அவரோடு கடந்து செல்கின்றது. இப்படி அவருடைய வாழ்க்கை இருக்கின்றது. இரண்டாம் நபர் இருக்கின்றார். அவர் ஓலவல் பரீட்சையில் எழுதுகின்றார். ஆனால் ஓலவல் பரீட்சையில் அவர் சித்தியடையவில்லை. பிறகு தன்னுடைய கல்வி பயணத்தை அல்லது தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் ஒரு தொழிற்கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு இடத்துக்கு செல்கின்றார். அங்கு ஒரு வருடங்கள் கற்கின்றார். பிறகு தன்னுடைய அந்த பயிற்சி நெறியை முடித்துவிட்டு ஒரு அந்த துறையிலே அவர் பயிற்சி பெறுவதற்காக அவர் வெளியே செல்கின்றார். அங்கு சென்று அவர் உழைக்கின்றார். உழைத்து நல்ல ஒரு நிலைக்கு வருகின்றார். பிறகு நல்ல உயர்ந்த ஒரு சம்பளத்தை பெறுகின்றவராக மாறுகின்றார். தான் சம்பாதிக்கின்ற விடயங்கள் இருந்து அவர் இப்போது சமூகத்துக்கு அவர் செலவழிக்க ஆரம்பிக்கின்றார். தன்னுடைய குடும்பத்துக்கு அவர் செலவழிக்க ஆரம்பிக்கின்றார். ஏழை எளியவர்களுக்கு அவர் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். தானும் ஏற்கனவே வறுமையில் வாழ்ந்து ஒருவர். எனவே அவர் மனிதர் சமூகத்துக்கு நிறைய பங்களிப்பு செய்கின்றார். அவரும் திருமணம் முடிக்கின்றார், வீடு கட்டுகின்றார், நிறைவாக வாழ்கின்றார். ஆனால் இவருக்கும் முதலாம் அவருக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம், இரண்டாம் அவர் தன்னை ஒரு சமூக பணியில் அவர் ஈடுபடுத்திக் கொள்கின்றார். சமூக அக்கறையோடு அவர் வாழ்கின்றார். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் கல்வி தகைமை என்பது இரண்டாம் நபருக்கு மிகவும் குறைவு. முதலாம் நபருக்கு கல்வி தகைமை என்பது மிக உயர்வானது. ஆனால் அவரும் நிறைவாக சம்பாதிக்கிறார். ஆனால் சமூக அக்கறை, சமூக ஈடுபாடு, மற்றொரு கொடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வு எல்லாம் குறைவாக இருக்கின்றது. இரண்டாம் நபரை பொறுத்தவரைக்கும் அவர் கல்வித்துறையில் பெரிய ஈடுபாடு காட்டவில்லை. ஒரு தொல்லை கற்றுக்கொண்டார். ஆனால் உயர்ந்த சம்பளத்தை பெறுகின்றார். அவர் நிறைவாக சமூகத்துக்கு செய்கின்றார். சமூக பணியில் ஈடுபடுகின்றார், ஜக்காத் கொடுக்கின்றார், தர்மம் செய்கின்றார். அவரை மக்கள் இப்போது பாராட்டுகின்றார்கள். ஆனால் அவருக்கு தொழில் என்ற வகையில் அல்லது கல்வி என்ற வகையில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது. ஆனால் அவருடைய பணம் சமூகத்துடைய மேம்பாட்டுக்காக பயன்படுகின்றது. இப்படி இரண்டு வித்தியாசமான நபர்கள் இருக்கின்றார்கள். இத்தகையவர்கள் நீங்கள் இவரை நேசிக்கின்றீர்கள். நான் சொல்ல வரவில்லை முதலாம் அவர் மோசமானவர் அல்லது அவர் பாவி என்ற நிலையிலும் இரண்டாம் அவர் தான் சிறந்தவர், உயர்ந்தவர் என்று சொல்லவில்லை. சில போது கல்வி கொடுக்காத பண்புகளை இந்த கல்வித்துறையில் இல்லாதவர்களிடம் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பது யதார்த்தமானது, உண்மையானது. சமூகத்தில் பல போது நாங்கள் பார்க்கின்றோம். சிலரும் சொல்வதை நாங்களும் கேட்டிருக்கின்றோம். படித்தவர்களை விட படிக்காதவர்கள் சமூகத்துக்கு நிறைய பங்களிப்பு செய்கின்றார்கள். எனவே இத்தகைய ஆளுமைகளை நாங்கள் உருவாக்குகிறோம். கல்வியுடைய நோக்கம் நல்ல மனிதரை, சமூக அக்கறை உள்ள மனிதர்களை உருவாக்குவதுதான். அதனை கல்வி உருவாக்க தவறுகிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் உங்களுடைய சிந்தனைக்கும் கேள்விக்கும் விட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.